காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் தொடர்பாக காரசார விவாதம் சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, உங்களது விவரம். காவிரி குண்டாறு திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும், உடனடியாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி திட்டத்தை தொடங்கியது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தான் என்று அவை முன்னவர் தெரிவித்த கருத்து அவையில சற்று விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தது. தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற இந்த பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்காக 700 கோடி ரூபாய், அதாவது 2021ஆம் ஆண்டு அன்று 700 கோடி ரூபாய் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது ஒதுக்கினார். அதிமுக ஆட்சியில அப்போது வெட்டிய 11 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே கால்வாய் இருக்கிறது, அதில் நீர் தரவில்லை, நிதியும் தரவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன் காவிரி குண்டாறு திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும், உடனடியாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி திட்டத்தை தொடங்கியது கருணாநிதி தான் என்றும், அதன் பிறகு அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகள் இந்த திட்டத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கால்வாய் வெட்டினால் முதலில் இருந்து வெட்டி செல்ல வேண்டும். அதிமுக ஆட்சியில் நடுவே கால்வாய் வெட்டி இருக்கிறீர்கள். இந்த உலகத்திலேயே இப்படி இடைவெளி விட்டு கால்வாய் வெட்டிய ஒரே ஆள் அதிமுக ஆட்சியாளர்கள் தான் என்றும், இது போன்ற பிளண்டர் மிஸ்டேக் யாரும் செய்ய மாட்டார்கள் என்றும் துரைமுருகன் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிதி ஒதுக்காததற்கு ஏதேதோ காரணம் சொல்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் என்றும், நிலம் கையகப்படுத்தப்பட்ட இடத்தில் நிதி ஒதுக்கி கால்வாய் வெட்டியிருக்கிறோம், சாக்கு போக்கு சொல்வதை விட்டுவிட்டு வேகமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், இல்லையேல் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த நிலையில இது ஆளும் கட்சி எதிர்கட்சிகளிடையே ஒரு கடுமையான விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தது. அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.